ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான சௌசௌ கூட்டு பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஆயில், ஆனியன், அப்புறம் 2 கார்லிக் நல்லா போட்டு சாட்டே பண்ணிக்கணும். சாட்டே பண்ணிட்ட பிறகு நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணணும். டொமேட்டோஸ் ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சோண்டு 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப்ஸ் ஆஃப் சௌசௌ. இது எல்லாத்தையுமே நல்லா சாட்டே பண்ணணும். எப்படின்னா கைவிடாமல் நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணிட்ட பிறகு கடலப்பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன். 1/2 கப் ஊற வச்சிருக்கேன். அதையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள், அது தேவையான அளவு தண்ணி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். எப்படின்னா இந்த சௌசௌ வந்து ஃபுல்லா வந்து முழுகுற அளவுக்கு நம்ம ஊத்தணும். இந்த சௌசௌ சாப்பிட்றதுனால வந்து இதில ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. இது உங்க சுகர் லெவல்ஸை ரெகுலேட் பண்ணும். இது வந்து ரிச் இன் விட்டமின் சி அண்ட் ஜிங்க்கும் இருக்கு. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து உங்களோட டைஜஷனையும் சீக்கிரமா நல்லா ஆக்கும். ஸோ வந்து இது சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்களும் சாப்பிடுங்க. இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி ஸ்கின் அலர்ஜிஸ் இருந்தால் மட்டும் இதை அவாய்ட் பண்ணுங்க. வீக்லி வந்து இது ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது நல்லா பாயில் ஆகுது. ஸோ பாயில் ஆகிறது நல்லா வந்து கொதி வரணும். நல்லா கொதி வந்துட்ட பிறகு நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 to 4 விசில் வரைக்கும் வைக்கலாம். வச்சுட்டு நல்லா வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிட்ட பிறகு இந்த விசிலை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு மத்து இருந்தால் மத்து வச்சு அழகாக வந்து கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே குழஞ்சி வரும். குழஞ்சி வந்தோடனே அதை தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ வந்து நல்லா பாயில் ஆயிருக்கு, நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து நல்லா வந்து இப்போ டெம்பரிங் பண்ணிட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டு ஜீரகம், உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து சிவப்பு மிளகா எல்லாம் போட்டு நல்லா வெடிக்க விடணும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு இதை வந்து நம்ம இறக்கிக்கலாம். உங்களுக்கு வேணா பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த தேங்காவை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு இது வந்து 2 கொதி வரணும். நல்லா கொதிச்சு வந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சௌசௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம், சாதத்துக்கு சாப்பிட்லாம். குழம்பு சாதம் செஞ்சீங்கன்னா இதை வந்து சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் ஃபார் மோர் கண்டென்ட் லைக் திஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.